வெல்கம் யூ ஆல். ஒரு ஹாப்பி நியூஸோட தான் இந்த ஒரு வீடியோவில் வந்திருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதற்கான அப்டேட் வந்து இப்போ அஃபீஷியலாக கொடுத்துட்டாங்க. ஸோ அஃபீஷியலாக இந்த டேட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத போஸ்ட் ஆஃபீஸ் தரப்புல இருந்தே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ என்ன டேட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக போகுது, அப்ளை எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ இதற்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இதற்கு உண்டான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ ஜிடிஎஸ் பற்றி நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும், அப்ளை பண்ணுறது பற்றி தெரிஞ்சுக்கணும், நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி வரைக்கும் அப்ளை பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே யோசிக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு இயர்லி 2 டைம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. வருடத்திற்கு 2 முறை வந்து ரிலீஸ் ஆகும். 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு முறை வந்து ரிலீஸ் பண்ணலை. அதில் அந்த ஒரு முறை ரிலீஸ் பண்ணாததுக்கு உண்டான வேக்கன்சியுமே இந்த முறை வந்து சேர்த்து இதில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஷெடியூல் 1ல் ஜனவரி 2025 ரிலீஸ் ஆக போகிற இந்த 2 ஷெடியூலில் ஃபஸ்ட்டு இந்த இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூலுக்கு உண்டான இது ஷார்ட் நோட்டீஸ் தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ரிலீஸ் ஆக போகிற நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து போன டைம் ரிலீஸ் ஆகாததுக்கு உண்டான வேக்கன்சிஸையுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் எக்கச்சக்கமான வேக்கன்சிஸ் வந்து வரப்போகுது. கம்மியான மார்க் இருக்கவங்களுக்கு கூட கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து ஜிடிஎஸ் வேலை கிடைக்கும். ஏன்னா போன டைம் வந்து ஒரு ஷெடியூல் ரிலீஸ் ஆனதுனால. ஸோ இதற்கு நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் ஓகே ப்ரோ, நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றதான் இப்போ வந்து மெயினாக கேட்டுட்ருப்பீங்க. ஜனவரி 29 வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 days கூட நமக்கு வந்து டைம் இல்லை. ஜிடிஎஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 days இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 7 daysல நமக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பெரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. உங்களுடைய ஃபோட்டோ 10th மார்க் ஷீட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரிஜினலாக இருக்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் அதோட ஃபோட்டோ காப்பி இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ, கரண்ட்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து அப்டேட்டில் வச்சுக்கோங்க. மொபைல் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, மொபைல் எடுத்த ஃபோட்டோனாலும் நீங்கள் நார்மலாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கிளியராக இருக்க மாதிரி மட்டும் ரீசன்ட் ஃபோட்டோ தான் வந்து கண்டிப்பாக இப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா போன டைம் வந்து இந்த ஃபோட்டோவில் ஒரு சில இஷ்யூஸ் ஆச்சு நிறைய பேர்த்துக்கு. பழைய ஃபோட்டோ கொடுத்ததுனால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஆனதுனால ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் கரண்ட்டாக அப்டேட்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனோன்னு நம்மளுடைய சேனல்லே வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதற்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு நீங்கள் 10th தாண்டி எதுவுமே கொடுக்க முடியாது. நீங்கள் 12th முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் எதுவுமே இங்கே உள்ளே கொடுக்குற ஆப்ஷனே கிடையாது. 10th வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு 10th மார்க் பேஸில் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்டே கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜனவரி 29, 30 வந்து அதற்குண்டான அப்டேட் வந்து கொடுத்துரும். ஸோ அந்த அப்டேட் எல்லாம் நம்மளுடைய சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பை.